Hi friends, welcome to my channel Enjoy சமையல். வாங்க friends, இன்னைக்கு உப்புமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் friends. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் friends. நான் இன்னைக்கு இதில் வந்து 3/4 கப் 50 கிராம் ரவை எடுத்துருக்கேன் friends. இந்த ரவை வந்து வறுத்த ரவை. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் friends. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா friends. அப்புறம் தாளிக்கையில் எல்லா பொருளும் சொல்கிறேன். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கேன் friends. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, இதோட பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இந்த 50 கிராம் ரவைக்கு இதில் வந்து அரை செம்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும், திருத்திரியாக வரட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் ஊற்றி நல்லா இது மாதிரி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லா, இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்களா நல்லா உதிரியாக வந்துடும். எனக்கு இப்படி இருந்தால் தான், அதனால் நான் இப்படி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.